ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெட்மி A5 இது வந்து ஒரு 4G ஃபோனு. உங்களுக்கு லாஸ்ட் வருஷம் வந்து ரெட்மி A4 பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரெட்மி A5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வந்து 6500 பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3GB ரேமு 64GB ஸ்டோரேஜில் 6500 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6500 ஃபோனு போன வருஷம் வந்த ரெட்மி A4ஓட என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ஃபோனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் லோ பட்ஜெட்டில் டிஸ்பிளே வந்து லார்ஜஸ்ட் டிஸ்பிளே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி தான் ஹைலைட் பண்ணி இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி A5 இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். இந்த ஃபோனில் அப்படி என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி A5 இந்த ஃபோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து பார்த்தலாம். டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் கொடுக்காட்டியும் டஸ்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ல, மைக்ல, சார்ஜ் பின்ல ஏதாவது டஸ்ட் போனா கூட வந்து ஃபோன் எந்த டேமேஜ் ஆகாது. டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அது மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6500 ஃபோன்ல 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் ஒரு நல்ல விஷயம். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 450 நெட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டவுன் கிரேட் தான். இந்த டிபிக்கல் பிரைட்னஸை வச்சு உங்களுக்கு டேரக்டா சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாவே இருக்கும். இன்டோர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அவுட்டோர்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த வர A6லலாம் வந்து உங்க பீக் பிரைட்னஸ் 1000க்கு மேல கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.88 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் டிஸ்பிளே தான் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1614 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 260 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல 720 தான் ரெசல்யூஷன் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ் கொடுக்காங்க. 2 வருஷத்துக்கான Android அப்டேட் கொடுக்கேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு Android அப்டேட் வந்துடும். Android 16, Android 17 2 வருஷம் உங்களுக்கு Android அப்டேட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே HyperOS-ஓட தான் வருது. HyperOS 2, 3 ரெண்டுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். நீங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப்செட் பாத்தீங்கன்னா UniSoC 7250 இதான் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity, Snapdragonலாம் இதுல கிடையாது. இந்த லோ பட்ஜெட்ல இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கேமிங் போன் கிடையாது. நார்மல் யூசர் வந்து கண்டிப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி, அங்கிள், ஆண்டி இவங்களுக்கு கொடுக்கறது கரெக்டா இருக்கும், அப்பா அம்மாக்கு. ஆனா அந்த போனை வச்சு நம்மலாம் யூஸ் பண்ணா வந்து போன் கண்டிப்பா ஸ்லோவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமும் அப்படிதான் இருக்கும். போட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு 6000 செக்மெண்ட்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற போன் தான் இது. சிப்செட்டும் 12nm கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. வயர் ஹெட்ஃபோன் போட்டு நீங்க சாங்ஸ் கேட்டுக்கலாம். ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த போன்ல கிடையாது. FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். சைட்ல கொடுத்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன டைமோட இந்த டைம் வந்து 200 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5200 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 15 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு 33 வாட் சவுமியோட அடாப்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும். அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து போனு, கேபிள், அதுக்கப்புறம் வந்து அடாப்டர், குயிக் கைடு, சிம் ஏஜெட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். நல்லா ஒரு கேஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல ஒரு 200 250 இருக்கும். நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க வாங்குற கடையிலேயே வந்து நீங்க வாங்கினீங்கன்னா 150K நீங்க வந்து நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு கேஸ் நல்ல கேஸா போட்டு யூஸ் பண்ணுங்க. போனை வந்து சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இது சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்து இந்த போன்ல கொடுக்கல. கண்டிப்பா அந்த போன் கீழே போட்டா உடஞ்சிரும். கண்டிப்பா டிஸ்பிளே மாத்த நீங்க கடைக்கு கொண்டு வருவீங்க. எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் போய் கொடுப்பீங்க டிஸ்பிளே மாத்துறதுக்கு. அதனால ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு சேஃபா வச்சுக்கோங்க. ஒரு ஃபிளிப் கவர் கூட போட்டு சேஃபா வச்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர்: ஓஷன் ப்ளூ, கிரீன், கோல்டு, பிளாக். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கலர் தான் லான்ச். நான் பேக் சைடு போட்டிருப்பேன், நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பார்க்கும்போது டியூயல் LED ஃபிளாஷ் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. 32 மெகா பிக்சருக்கு வந்து பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். HDR மூலியமாவும் நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா AA டியூயல் LED AA கேமராவும் சொல்றாங்க. அதனால இந்த போனை பொறுத்த வரைக்கும் AI ஃபீச்சர், சின்ன AI ஃபீச்சர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. AI எரேசர், AI வந்து ரிமூவரு, அதை பின்னாடி பெர் பண்றது, இந்த மாதிரி சின்ன AI ஆப்ஷனும் இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி லக்ஸரிஸ் லென்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சரை வந்து லக்ஸரிஸ் லென்ஸ். அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்கும். நீங்க 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்.
நீங்க செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க 1080 13 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுலயும் HDR சப்போர்ட் உண்டு. உங்களுக்கு ஃப்ரண்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே HDR சப்போர்ட் கொடுத்துட்டு 1080 13 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு டீசென்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த போனை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மொத்தம் வந்து இந்த போனோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 6500 ரூபா. 3GB 64 வந்து 6500 ரூபா. இது 4GB 128 7500 ரூபா. நீங்க இந்த 4GB 128 ட்ரை பண்ணுங்க. ஸ்டோரேஜ் வந்து 128 தான் கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு வாங்கி தரீங்கன்னா ஒரு 6500 ரூபா கொடுத்து 64GB வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க கூட ஒரு 1000 ரூபா போட்டு 7500 ரூபாய்க்கு 128 ஸ்டோரேஜ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் சாங்ஸ் எல்லாம் ஏத்திப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லுன்னு காட்டாது. ஓரளவுக்கு வந்து 128 ஓரளவுக்கு தாங்கும். அதனால கண்டிப்பா 6500 ரூபாய்க்கு வாங்காம 7500 ரூபாய் கொடுத்து 128 ஸ்டோரேஜ் கண்டிப்பா வாங்க. இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.